Hello, I am Dr. Paulus Diamond Prakash, MS General Surgeon. முருலா ஸ்டேஜ் வந்து பிளாஸ்டோசிஸ்ட் அவ்வாறு வந்து அந்த பிளாஸ்டோசிஸ்ட் பின்னால் அது எண்டோமெட்ரியம். அந்த எண்டோமெட்ரியம் என்பது தாயின் கர்ப்பப்பையில் இருக்கும் உள் ஜவ்வு. அந்த ஜவ்வு அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அதில் படிந்தவுடன் அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அதை ரிசீவ் பண்ணி அந்த விண்டோ பீரியட் அதில் இம்ப்ளான்டேஷன் செய்து அந்த பகுதியும் தாயின் எண்டோமெட்ரியம் ரெண்டும் சேர்ந்து ஒரு கோஆப்ரேஷன் செய்து பிளாசண்டா என்ற ஒரு முக்கியமான ஆர்கனை உண்டாக்குகிறது. அந்த பிளாசண்டா என்பது கர்ப்பப்பைக்குள் இருக்கும். அந்த பிளாசண்டா ஆன்ட்ரி பிளாசண்டா, போசிவ் பிளாசண்டா, சுப்பீரியர் பிளாசண்டா, இவ்வாறு பல பொசிஷன்ஸ் இருக்கும். அந்த பிளாசண்டா அது எவ்வாறு உண்டாகிறது என்றால், அது இம்ப்ளான்டேஷன் செய்தவுடன் 7வது நாள் 12வது நாள் அதன் ட்ரோஃபோபிளாஸ்டிக் செல்ஸ் அதில் நுழைந்து ஒரு டெம்பரரி டிஸ்க் போல் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாசண்டா அதில் நூடுல்ஸ் போன்ற வில்லை வந்து எண்டோமெட்ரியம் பேபியின் வில்லை இரண்டும் சேர்ந்து, தட் இஸ் ஃபீட்டல் காம்போனன்ட் இஸ் கால்டு கோரியானிக் பிராண்டோசம், மெட்டர்னல் காம்போனன்ட் இஸ் கால்டு டெசிடுவா பெசாலிஸ். அவைகள் ரெண்டும் கலந்து பின்னால் அந்த பிளாசண்டா தான் அந்த குழந்தைக்கு வளரும் அந்த குழந்தை. எம்ப்ரியோ பீரியட் மீன்ஸ் 3 முதல் 8 வாரம். ஃபீட்டஸ் பீரியட் என்பது 9 வாரம் முதல் டில் டேர்ம். அது வரைக்கும் இந்த பிளாசண்டா என்ற அந்த முக்கியமான உறுப்பு தாய் மூலம் ஆக்சிஜனை கொடுக்கிறது, தாய் மூலம் சத்துப்பொருளை கொடுக்கிறது. குழந்தையின் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை அந்த பிளாசண்டா அது வெளியே கொண்டு வந்து அதை வேஸ்ட் ஆக்குறது. குழந்தையின் ஜிஐடி சிஸ்டம் அது ஒர்க் ஆகி அந்த குழந்தை ஸ்வாலோ ரிஃப்ளெக்ஸ் வருகிறது, குழந்தை கைகாலை ஆட்டுகிறது. குழந்தைக்கு இருதயம் தான் முதலில் உண்டாகிறது. இருதயம் தான் குழந்தைக்கு முதலில் உண்டாகிறது. பின்னால் மல்டிபிள் ஆர்கன்ஸ், தட் இஸ் இருதயம் மீசன்கைம் என்ற லேயரிலிருந்து உண்டாகிறது. எபிடம் அந்த லேயரிலிருந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு உண்டாகிறது. எண்டோடம் அதிலிருந்து ஜிஐடி உண்டாகிறது. இவ்வாறு ஒரு குழந்தை உண்டாகிறது. தட் இஸ் குட்டி மோல்டு. அந்த மோல்டு அந்த ஃபீட்டஸ் என்று மாறுகிறது. ஃபீட்டஸ் என்றால் அதாவது 3வது மாதம் ஆரம்பத்திலிருந்து டில் டேர்ம் வரை அந்த ஃபீட்டஸ் வளர்ந்து கொண்டே போகிறது. அதற்கு பிளாசண்டா உதவி செய்கிறது. அந்த குழந்தை அபார்ஷன் ஆகாமல் தடுப்பதற்காக ஹார்மோன்ஸ், ப்ரொஜெஸ்டரான், ஹியூமன் கோரியானிக் கோனோட்ரோபின் ஹார்மோன், அதை கொடுத்து குழந்தையை தக்க வைத்துக் கொள்கிறது. ஆகவே அந்த குழந்தை ஒரு மிக பாதுகாப்பாக அந்த கருவறைக்குள் இருக்கிறது.